10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. யூனிட்டினா என்ன சொன்னால் பவர் ஒன்றுன்னு இருக்கணும். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட அந்த டெரிவேட்டிவ் அந்த dy/dxோட பவர் அண்டு ஒய்யோட பவர் 1 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் இன் ஒய்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்ல முடியுதா? ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த dy/dx அந்த டெரிவேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பவர் 1ன்னு இருக்கணும். அதேமாதிரி ஒய்யோட பவர் 1ன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை லீனியர் இன் ஒய்ன்னு சொல்கிறோம். அதே தான் லீனியர் இன் எக்ஸ். எப்படி சொன்னால் அது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் செட் டு பி linear in x if the power of the terms dx/dy and x are unity. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய dx/dy ஓட பவர் 1 அண்டு எக்ஸோட பவர் 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லீனியர் இன் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா லீனியர் இன் ஒய்னா சிங்கிள் ஒய்ன்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிங்கிள் ஒய். அது என்ன சார் சிங்கிள் ஒய் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ஒய் டேர்ம் ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது ஃபங்க்ஷன் ஒய்யில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஒய்யோட பவர் வந்து என்னவாக இருக்கணும் 1 இருக்கும். அப்படி இருந்ததுன்னா லீனியர் இன் ஒய். அப்போ ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் எப்படி சார் இருக்கும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஒய்யில் இருக்கும், அதே அந்த ஒய்யோட பவர் என்னவாக இருக்கும்னா 1ன்னு இருக்கும். ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் நமக்கு எப்படி சார் இருக்கும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிள் எக்ஸ் செகண்ட் டைப் எப்படி ஞாபகம்? சிங்கிள் எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யில் இருக்கும், அது செகண்ட் டைப். ஓகேங்களா? லீனியர் இன் ஒய்னா எப்படி ஞாபகம் வச்சோம்னா சிங்கிள் ஒய்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். லீனியர் இன் எக்ஸ்னா எப்படி சார் ஞாபகம்னா சிங்கிள் எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் ஒய் அப்படின்னா லீனியர் இன் ஒய்னா dy/dxோட பவர் 1 அண்டு ஒய்யோட பவர் 1ன்னு இருக்கணும். லீனியர் இன் எக்ஸ் அப்படின்னா dx/dyயோட பவர் 1 அண்டு எக்ஸோட பவர் 1. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெரிவேட்டிவ் dy/dx, இங்கே dx/dy. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி சார், இப்படி இருக்கக்கூடிய லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறோம்? அதுக்கு ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி சொல்யூஷன். ஃபஸ்ட்டு டைப் 1க்கான ப்ரொசீஜர் பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். கன்வெர்ட் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q. இதில் நம்ம பிங்கிறது க்யூங்கிறது என்ன சார்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், வேர் p, q ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த பியும் க்யூவும் எப்படி சார் இருக்குன்னா ஃபங்க்ஷன் எக்ஸில் அமைஞ்ச ஃபங்க்ஷனாக எக்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? கேபிட்டல் P கேபிட்டல் Q. அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஏற்கனவே சொன்னோம் சிங்கிள் ஒய் சிங்கிள் எக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சிங்கிள் எக்ஸ் சிங்கிள் ஒய் சிங்கிள் எக்ஸ் இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஒய் இருந்துன்னா நம்ம எந்த ஃபார்மேட்டுக்கு முதல் கன்வெர்ட் பண்ணிக்கணும்? dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாடிஃபை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதில் இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யோட ஃபங்க்ஷன், அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இந்த பிங்கிறது என்ன சார்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? பின்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை க்யூன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை பின்னு எடுத்துக்கிறோம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை க்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி தான் டைப் 2ல் கன்வெர்ட் தி கிவன் ஈக்குவேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் dx/dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q. அதேமாதிரி அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு எக்ஸ் சிங்கிள் எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கா, ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட பவர் 1ன்னு இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி எக்ஸோட பவர் 1ன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 2ல் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டைப் 2 அப்படின்னா லீனியர் இன் எக்ஸ். அப்போ அதுக்கு எந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிக்கணும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம்னா dx/dy
ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதில் பிக்யூங்கிறது என்ன சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை க்யூன்னு எடுத்துக்கிறோம். நல்லா ஞாபகம் கரெக்டாக பார்த்துக்குங்க. டைப் 1ல் பியும் க்யூவும் பார்த்தீங்கன்னா என்னது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுவே டைப் 2ல் பார்த்தீங்கன்னா பியும் க்யூவும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்க சார். நெக்ஸ்ட்டு டைப் 1ல் பாருங்கள் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் அதாவது சொல்யூஷனோட ஒரு பார்ட், அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கல ஒரு பார்ட் வந்து என்ன சார்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபார்முலா இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒய் அதாவது டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும்போது இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் டெரிவேட்டிவ் இங்கே டிஎக்ஸ் வரணும். இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லும்போது இங்கே என்ன வரும், டெரிவேட்டிவ் டிஎக்ஸ்னு வரணும். ஞாபகம் வச்சுங்க. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். அதே மாதிரி டைப் 2ல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஒய். இங்கே டெரிவேட்டிவ் டிஒய் வரணும். லீனியர் இன் எக்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கே டெரிவேட்டிவ் என்னது டி ஒய்ன்னு வரும். ஏன் சார் அப்படின்னா இங்கே பிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா. அப்போ பிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னா டெரிவேட்டிவ் டி ஒய்யில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ்னால் இங்கே பிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்ததுனா தான் நம்ம இங்கே டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் அப்போ தான் இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ இங்கே பிங்கிறது என்ன சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னால இங்கே டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கே பிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னால இங்கே என்னது டிஒய். ஞாபகம் லீனியர் இன் எக்ஸ்னா இங்கே டிஒய், லீனியர் இன் ஒய்னா இங்கே டிஎக்ஸ். ஓகேங்களா. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது நமக்கு ரெக்கைர்ட் சொல்யூஷனோட ஒரு பார்ட். அப்போ அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு டைப்பில் இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். செகண்ட் டைப்பில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு ஃபார்முலா இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஒய். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப்பில் ரெக்கைர்ட் சொல்யூஷன் என்ன சார் ஃபார்முலா, ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா. ஆர் வேறு எப்படி சார் சொல்லலாம்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அங்கே சொல்யூஷனுக்கு ஃபார்முலா சொல்லலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா ஃபஸ்ட் டைப்பில் என்னது இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஐஎஃப்னு பதிலாக ஐஎஃப்னா அது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ ஐஎஃப்க்கு பதிலாக நம்ம இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ்னு கூட எழுதலாம். அப்போ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்கைர்ட் சொல்யூஷன். இது ஃபஸ்ட்டு டைப்புக்கு சொல்யூஷன். செகண்ட் டைப்புக்கு பாருங்கள் ரெக்கைர்ட் சொல்யூஷன் பாருங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. ஆர் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பதிலாக ஃபார்முலா வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஒய். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. இது ரெக்கைர்ட் சொல்யூஷன் செகண்ட் டைப். இந்த ரெக்கைர்ட் சொல்யூஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால் ஃபார்முலாவை கரெக்டாக எழுதணும், மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அப்போ அதில் என்ன சார் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா லீனியர் இன் ஒய்னா ரெக்கைர்ட் சொல்யூஷன் ஃபார்முலா ஒய்யில் ஸ்டார்ட் ஆகும். லீனியர் இன் ஒய்னா ஒய்யில் ஸ்டார்ட் ஆகணும், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதே மாதிரி லீனியர் இன் எக்ஸ்னா ஃபார்முலா எதில் ஸ்டார்ட் பண்ணும், எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா. இந்த எதில் ஸ்டார்ட் பண்ணும், ஒய்யா எக்ஸா அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா எதில் ஸ்டார்ட் பண்ணும், ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணும். லீனியர் இன் எக்ஸ்னா ஃபார்முலா எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லும்போது இங்கே ஃபார்முலாவில் டெரிவேட்டிவ் என்னது இன்டகரல் க்யூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ், அந்த டெரிவேட்டிவ் டிஎக்ஸ். லீனியர் இன் ஒய்னா டிஎக்ஸ், லீனியர் இன் எக்ஸ்னா இங்கே டிஒய். அப்போ ரெக்கைர்ட் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள் ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. செகண்ட் டைப்பில் ரெக்கைர்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. சொல்லுது புரியுதுங்களா. லீனியர் இன் ஒய்னா நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். லீனியர் இன் எக்ஸ்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஒய். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது ரெக்கைர்ட் சொல்யூஷனோட ஒரு பார்ட். அப்போ ரெக்கைர்ட் சொல்யூஷனுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு டைப் செகண்ட் டைப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்னா ஈஸியாக ஞாபகம் சிங்கிள் ஒய், செகண்ட் டைப்னா சிங்கிள் எக்ஸ். அது என்ன சார் சிங்கிள் ஒய் சிங்கிள் எக்ஸ்னா அதாவது கொடுத்துருக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்கும், அந்த ஒய்யோட பவரில் என்ன இருக்கும் ஒன்றுன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா லீனியர் இன் ஒய்ன்னு சொல்கிறோம். அதுவே கொடுத்துருக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு எக்ஸ் இருந்து அந்த எக்ஸோட பவர் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா நம்ம லீனியர் இன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. அதான் இங்கே சைடில் டைப் 1 டைப் 2க்கு பக்கத்தில் டைப் 1 பக்கத்தில் சிங்கிள் ஒய், டைப் 2க்கு பக்கத்தில் சிங்கிள் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு டைப் சிங்கிள் லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் டைப் லீனியர் இன் எக்ஸ்னா ஃபார்முலா எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. பாருங்கள் சம்ஸ் போகலாம். எக்ஸைஸ் 10.7ல் ஃபஸ்ட்டு சம். எக்ஸைஸ் 10.7ல் ஃபஸ்ட்டு சம். சால்வ்
cos x into dy by dx plus y sin x equal to 1. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள், cos x into dy by dx plus y into sin x equal to 1. நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் எக்ஸா சிங்கிள் ஒய்யா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது dy by dxோட பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ dy by dxோட பவர் 1 இருக்குது. அப்புறம் வேறு என்ன சார் இருக்கான்னு போனால் வேறு சிங்கிள் எக்ஸு சிங்கிள் ஒய், அதாவது ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கா, ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ், அப்போ ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்குது. ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் அமைஞ்ச ஃபங்க்ஷன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ சிங்கிள் ஒய் dy by dxோட பவர் 1, அந்த சிங்கிள் ஒய்யோட பவர் 1. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன சார் சொல்லலாம்னா லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தோன்னே அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செக் பண்ணுறோம். அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டாக செகண்ட் டைப்பான்னு பார்க்குறோம், அதாவது லீனியர் இன் ஒய்யா லீனியர் இன் எக்ஸான்னு பார்க்குறோம். அப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பாருங்கள் dy by dxோட பவர் 1, அதேமாதிரி ஒய்யோட பவர் 1, ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ இது லீனியர் இன் ஒய். சரி சார், லீனியர் இன் ஒய்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை சொல்யூஷனில் ஃபஸ்ட் எடுத்துக்கிற பாருங்க. சொல்யூஷனில் cos x இன்ட்டு dy by dx ப்ளஸ் y இன்ட்டு sin x ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு dy by dxோட கோஎஃபிஷியன்ட் அதோட மல்டிப்ளை அதாவது வேறு எந்த ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, 1ன்னு இருக்கணும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கிற இந்த cos x போத் சைடு என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டா நமக்கு dy by dx மட்டும் இருக்குமா, அதுக்காக என்ன பண்ணுறேன் cos x-ஆல் போத் சைடு டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பை cos x, அப்போ இங்கே cos x இன்ட்டு dy by dx ஹோல் டிவைட் பை cos x-னா cos x என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். cos x-ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆயிரும், dy by dx ஆயிரும். ப்ளஸ் y இன்ட்டு சைன் எக்ஸை காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணால் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கிறேன். ஏன் சார் இந்த ஒய்யை பின்னாடி ஒன்று மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அது ஃப்ரண்டில் எழுதினாலும் பின்னாடி எழுதினாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிட்டேன். ஈக்குவல் டு ரைட் சைடில் காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணால் 1 பை காஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்டெப் பாருங்கள், எந்த கம்பேர் பண்ணுங்கள், dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருக்கா, அதாவது இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு என்ன சார்னா பி, சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸுங்கிறது தான் அது பி. அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் என்ன சார்னா க்யூ. ஓகேவா, அப்போ dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதை என்ன சொல்லலாம், லீனியர் இன் ஒய். ஓகேவா, லீனியர் இன் ஒய்ங்கிறது நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லீனியர் இன் ஒய்னா எந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும், dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னது பி, ரைட் சைடில் இருக்கிறது தான் க்யூ. அப்போ இங்கே அதான் சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் லீனியர் இன் ஒய். ஹியர் பி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். பிங்கிறது என்னது ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற இந்த சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் தான் பி. அதேமாதிரி க்யூங்கிறது ரைட் சைடில் இருக்குது. அப்போ க்யூ ஈக்குவல் டு 1 பை காஸ் எக்ஸ். இப்போ பி என்னன்னு சொல்லிட்டோம், க்யூ என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பிங்கிறது என்னது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இ பவர் இன்டரல் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ இ பவர் இன்டகரல் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், டேன் எக்ஸ்னு எழுதலாமா, அதான் எங்களுக்கு இ பவர் இன்டகரல் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் அதுக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம ஏற்கனவே முன்னாடி ஃபார்முலாஸில் பார்த்துருக்கோம். இன்டகரல் டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ், டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ், அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இ பவர் லாக் சீக்கன் எக்ஸ். ஓகேவா, சைன் பை காசை டேன் எடுத்துட்டேன், டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ். அப்போ இ பவர் லாக் சீக்கன் எக்ஸ். இங்கே ஃபார்முலாவே இந்த இன்டகரல் பிடிஎக்ஸுங்கிறது எனக்கு ஈயோட பவரில் தான் இருக்குது. அப்போ இங்கே எல்லாமே பவரில் எழுதணும். ஓகேவா, ஈயோட பவரில் எழுதணும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இல்லை என்னால் பவரில் எழுதுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஈயோட பவரில் அது இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ்னு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு கூட எழுதிக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். அப்போ டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ். அப்போ இ பவர் லாக் சீக்கன் எக்ஸ். இ பவரில் லாக் இருக்குது, அப்போ இ லாக் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், சீக்கன் எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்ன சொன்னால் சீக்கன் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெக்கைட் சொல்யூஷன் ஃபார்முலா என்னது, ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லீனியர் இன் ஒய்னா எதில் ஸ்டார்ட் பண்ணும், ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணும். அதேமாதிரி லீனியர் இன் ஒய்னா டெரிவேட்டிவ் எதில் இருக்கணும், டிஎக்ஸில் இருக்கும். இந்த ரெண்டு பிளேஸும் கரெக்டாக எழுதிருக்கலான்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். கரெக்டாக ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் அந்த கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா,
பாருங்கள் ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது சீக்கன் எக்ஸ். அப்போ ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் q என்ன சார் 1/cos x. அப்போ 1/cos x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஓகேவா, கியூங்கிறது 1/cos x, இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது சீக்கன் எக்ஸ். 1/cosனா என்னது சீக்கனா. அப்போ 1/cos x சீக்கன்னா ஆல்ரெடி ஒரு சீக்கன் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்போ சீக்கன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1/cos xனா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா தெரியும். என்ன சார் அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு என்னது நமக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் tan x. அப்போ ஒய் சீக்கன் எக்ஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒய் சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் tan x. அப்போ ஒய் சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சி. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். புக் ஆன்சருக்காக என்ன பண்ணிக்கணும் இந்த சீக்கன் எக்ஸை 1/cos xன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஒய் இன்ட்டு 1/cos xனா y/cos x ஈக்குவல் டு tan xை sin/cosன்னு எடுத்துக்கிட்டேன். sin x/cos x ப்ளஸ் சி. சொல்கிறது புரியுதா, சீக்கன் எக்ஸ் எப்படி எழுதலாம் 1/cos x எழுதலாமா 1/cos x இன்ட்டு ஒய்னா y/cos x ஈக்குவல் டு tan xனா sin x/cos x sin x/cos x ப்ளஸ் சி. இப்போ போத் சைடும் cos x-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடு என்ன ஆகும் y/cos x இன்ட்டு cos xனா cos x கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய்னு இருக்கும் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு டைமோட cos x மல்டிப்ளை பண்ணும்போது cos x கேன்சல் ஆகி நமக்கு sin x மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் சியோட cos x மல்டிப்ளை பண்ணால் c cos xன்னு கிடைக்கும். அப்போ போத் சைடு cos x-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரெக்கைட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு sin x ப்ளஸ் c cos xன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். y ஈக்குவல் டு sin x ப்ளஸ் c cos xங்கிறது ரெக்கைட் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணுறோம், dy/dxோட பவர் 1 இருக்கணும். அடுத்து சிங்கிள் ஒய் இருக்கா சிங்கிள் எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயில் இருக்கும். ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள் சிங்கிள் ஒய் மட்டும் இருக்குது, அதோட பவர் 1. ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ இது லீனியர் இன் ஒய். லீனியர் இன் ஒய்னா என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம், dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் பின்னு எடுத்துருக்கோம். sin x/cos x பின்னும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 1/cos x தான் நம்ம என்ன க்யூன்னு எடுத்துருக்கோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா e பவர் இன்டகரல் p இன்ட்டு dx அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது சீக்கன் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ரெக்கைட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் சி. லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலாவில் ஒயில் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே டெரிவேட்டிவ் dx இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் இந்த க்யூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ரெக்கைட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு sin x ப்ளஸ் c cos xன்னு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.22. எக்ஸாம்பிள் 10.22 சால்வ் dy/dx ப்ளஸ் 2y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு டைரெக்டாகவே இங்கே பாருங்கள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு டைப்போட ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக லீனியர் இன் ஒய்யா லீனியர் இன் எக்ஸான்னு பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள் dy/dxோட பவர் 1. இங்கே பாருங்கள் இங்கே ஒய் இருக்குது, சிங்கிள் ஒய் ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்குது, அதோட பவர் என்னது 1ன்னு இருக்குது. ரிமைனிங் ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது e பவர் மைனஸ் எக்ஸ். அதாவது இங்கே dy/dxனா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷன்லாம் என்னது எக்ஸில் இருக்குது ரிமைனிங் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் ஒய் இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் லீனியர் இன் ஒய். சரி சார், லீனியர் இன் ஒய்னா அந்த ஃபார்மேட் dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி சம்லேயே கொடுத்துருக்கக்கூடிய சம்மே அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பாருங்கள் சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கணும் dy/dx ப்ளஸ் 2y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ். இது இந்த சம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் ஒய். இது என்ன சொன்னால் லீனியர் இன் ஒய். ஓகேவா, அப்போ ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான் என்ன சொன்னால் நமக்கு p. அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கிறது q. அப்போ ஒய்யோட இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது என்னது 2வா. அப்போ ஹியர் p ஈக்குவல் டு 2. இங்கே ஒய்யோட மல்டிப்ளை பண்ணி இந்த 2 தான் என்ன சொன்னால் p. அப்போ p ஈக்குவல் டு 2. அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த e பவர் மைனஸ் எக்ஸ் தான் அது q. அப்போ ஹியர் p ஈக்குவல் டு 2, q ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது லீனியர் இன் ஒயில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகரல் p இன்ட்டு dx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது e பவர் இன்டகரல் p இன்ட்டு dx. ஓகேவா, அப்போ இங்கே பிங்கிறது என்ன சொன்னால் 2ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். அப்போ இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். அப்போ e பவர் 2 இன்ட்டு இன்டகரல் dx. ஓகேவா, dx இன்டகிரேட் பண்ணால் 2 ஆல்ரெடி 2 என்னது இன்டகரலுக்கு அவுட் சைடில் இருக்குது. அப்போ e பவர் 2x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்ன சொன்னால் e பவர் 2x. புரியுதா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது e பவர் இன்டகரல் p இன்ட்டு dx. இங்கே பிங்கிறது 2
அந்த டூங்கிறது என்ன சார் கான்ஸ்டன்ட்னால இன்டர்வலுக்கு அவுட் சைடு எழுதிட்டேன். அப்போ e⁴ 2 இன்ட்டு இன்டர்வல் dx. ஓகேவா, dx இன்டரேட் பண்ணால் எக்ஸு ஆல்ரெடி 2 இங்கே ஃப்ரண்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் e⁴ 2x. ஓகேவா, அப்போ விச் இம்ப்ளைஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ என்ன சொன்னால் e⁴ 2x. ஓகேவா, ரெக்கார்ட் சொல்யூஷன் என்னது லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா எதில் ஸ்டார்ட் பண்ணும், ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. ஓகேவா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது e⁴ 2x. க்யூங்கிறது என்னது e⁻−x. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ y இன்ட்டு e⁴ 2x ஈக்குவல் டு இன்டரல் q வந்து என்னது e⁻−x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e⁴ 2x இன்ட்டு dx ப்ளஸ் c. க்யூங்கிறது e⁻−x, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e⁴ 2x. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய e⁻−x இன்ட்டு e⁴ 2x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பவர் தானே இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணால் -x + 2x ரெண்டையும் ஆட் பண்ணால் x. அப்போ இன்டரல் e⁻x e⁻−x இன்ட்டு e⁴ 2x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருக்குன்னு தான் பவர் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, e⁻xன்னு கிடைக்குது. அப்போ இன்டரல் e⁻x இன்ட்டு dx ப்ளஸ் சின்னு கிடைக்குது. ஓகேவா, ரைட் சைடில். அப்போ e⁻x இன்டகிரேட் பண்ணால் e⁻x. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, y இன்ட்டு e⁻ 2x ஈக்குவல் டு e⁻x ப்ளஸ் சிங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன். சொல்கிறது புரியுதா, சிம்பிளான சம் தான். ஒரு 3 மார்க்லேயே அது 2 மார்க்லேயே இந்த சம்ம கேட்கலாம். e⁻xஐ இன்டகிரேட் பண்ணால் e⁻x. லெஃப்ட் சைடில் y இன்ட்டு e⁻ 2x. அப்போ y இன்ட்டு e⁻ 2x ஈக்குவல் டு e⁻x ப்ளஸ் சிங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன். இதோட சம்ம முடிச்சிடலாம். இல்லை இன்னும் சால்வ் பண்ண சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா, புக் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த e⁻ 2x இருக்குது பார்த்தியா, லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு e⁻ 2x அதை ரைட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வரும். டிவைடில் 2 டேர்ம் இருக்குது, e⁻x ப்ளஸ் சி. அப்போ 2 டேர்மையுமே ஒவ்வொரு டேர்மையுமே என்ன பண்ணுது, e⁻ 2x டிவைட் பண்ணுறோம். அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா e⁻x டிவைட் பை e⁻ 2x வரும். அந்த e⁻ 2x நியூமரேட்டர் கொண்டு போனால் e⁻−2x வரும். அப்போ e⁻x இன்ட்டு e⁻−2xனா e⁻−x. அதேமாதிரி ப்ளஸ் சி டிவைட் பை e⁻ 2x வரும். அந்த e⁻ 2x நியூமரேட்டர் கொண்டு போனால் பவர் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ சி இன்ட்டு e⁻−2x வரும். அப்போ சொல்யூஷன் என்ன சொல்லலாம், y ஈக்குவல் டு e⁻−x ப்ளஸ் சி இன்ட்டு e⁻−2xன்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 10.22ல் கொடுத்துருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனே நமக்கு என்னது லீனியர் இன் ஒய்யோட அந்த ஃபார்மேட்டில் dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருக்குது. ஒரே ஒரு ஒய், சிங்கிள் ஒய், அதோட பவர் 1நால லீனியர் இன் ஒய்னு எடுத்துட்டோம். ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2வை pன்னு எடுத்துட்டேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய e⁻−xஐ க்யூன்னு எடுத்துட்டேன். இன்டகிரேட்டிங் ஃபார்முலா ரெக்கார்ட் சொல்யூஷன் ஃபார்முலா. அதில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி க்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு y இன்ட்டு e⁻ 2x ஈக்குவல் டு e⁻x ப்ளஸ் சின்னு ரெக்கார்ட் சொல்யூஷன் எழுதலாம். இல்லைனா ஆர் y ஈக்குவல் டு e⁻−x ப்ளஸ் சி இன்ட்டு e⁻−2xன்னு ஃபார்முலா இந்த சொல்யூஷன் ரெக்கார்ட் சொல்யூஷன் எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.23. எக்ஸாம்பிள் 10.23. எக்ஸாம்பிள் 10.23. Solve y into 1 - x tan x plus x square cos x into dx minus x dy equal to 0. Example 10.23. அது என்னது, ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சம்ம பாருங்கள், y இன்ட்டு 1 - x tan x plus x square cos x into dx minus x dy equal to 0. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே பாருங்கள் x tan x, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஒய். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஒய் பாருங்கள், ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒய்யோட பவர் என்னது, 1. அப்போ சிங்கிள் ஒய். அப்போ நம்ம அந்த லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டைப்ஸ் ஆனால் லீனியர் இன் ஒய் ஃபஸ்ட்டு டைப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா ஞாபகம் இருக்கா, நல்லா பார்த்துங்க. எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒய்யோட பவர் என்னது, 1ன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப், அதாவது லீனியர் இன் ஒய். லீனியர் இன் ஒய்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம், dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்யூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். y இன்ட்டு 1 - x இன்ட்டு tan x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு dx மைனஸ் எக்ஸ் dy ஈக்குவல் டு 0. அப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன வேணும், dy/dx தான் வேணும். அதுக்காக இந்த மைனஸ் எக்ஸ் டிஒய்யை நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ரைட் சைடு கொண்டு போனால் அது பாசிட்டிவ் ஆயிருமா. அப்போ எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 1 - x tan x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு dx. இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் டிஒய்யை ரைட் சைடு கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆயிரும்.
அப்போ என்ன ஆகும் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற இந்த ஸ்டெப் கிடைக்கும். இப்போ என்ன சார் பண்ணனா இந்த டிஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூட எக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன், டிவைடில் வந்துடும். இந்த ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு டிஎக்ஸை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் டிஒய் பை டிஎக்ஸ் வந்துருமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் பாருங்கள் இந்த 2 டேர்ம் இருக்குது, இந்த டிஎக்ஸில் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ ரைட் சைடில் எத்தனை டேர்ம் இருக்குது 2 டேர்ம் இருக்குமா ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். அப்போ இந்த 2 டேர்முமே நம்ம இண்டிவிஜுவலாக என்ன பண்ணும் இந்த எக்ஸால் டிவைட் பண்ணும். மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணக்கூடிய எக்ஸை ரைட் சைடு கொண்டு வரும்போது இந்த 2 டேர்முமே நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிட்டேன். இந்த ஒய்யை பின்னாடி கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸை எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் சொல்லுறது புரியுதா. இங்கே ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்கனால இந்த 2 டேர்முமே எக்ஸால் டிவைட் பண்ணும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். இந்த செகண்ட் டேர்மில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கும். ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்லைட்டாக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதாவது இந்த நியூமரேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். அப்போ நியூமரேட்டரில் மைனஸை காமனாக எடுக்கும்போது இந்த நெகட்டிவ் டேர்ம் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிருமா. அந்த மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஆயிரும். இந்த பாசிட்டிவ் டேர்ம் என்ன ஆயிரும் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுத்தோன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா. நியூமரேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். காமனாக எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இங்கே எக்ஸை கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கும். இப்போ என்ன சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். நெகட்டிவாக இருக்கிறது என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிருமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா. இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸுங்கிற இந்த ஸ்டெப்பு நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சார் பண்ணேன்னா கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். என்ன சார் மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா இங்கே எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இருக்கா. அப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்முக்குமே தனித்தனியாக என்ன பண்ணுறேன் எக்ஸை அந்த டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்னு வரும். அப்போ எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்னா எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா டேன் எக்ஸ்னு வரும். மைனஸ் 1க்கு டினாமினேட்டர் ஸ்ப்ளிட்னா மைனஸ் 1 பை எக்ஸ்னு வரும். அப்போ எப்படி எழுதலாம் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் tan x மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா. அப்போ இந்த ஸ்டெப் எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை பின்னு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் காஸ் எக்ஸை கியூன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கனால இதனால் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லிடுறோம். ஹியர் பி ஈக்குவல் டு tan x மைனஸ் 1 பை எக்ஸ் கமா கியூங்கிறது என்ன சொன்னால் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ கியூ ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா. லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா என்னது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி என்ன சார் tan x மைனஸ் 1 மைனஸ் tan x மைனஸ் 1 பை எக்ஸ். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இ பவர் இன்டகரல் tan x மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. அப்போ இந்த tan x இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அந்த tan x இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ tan x இன்டகிரேட் பண்ணால் லாக் சீக்கன் எக்ஸ் 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ இ பவரில் என்ன வரும் இ பவர் லாக் சீக்கன் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ்னு கிடைக்குது. இந்த ஈயோட பவரில் பாருங்கள் லாக் சீக்கன் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸுங்கிறது என்ன ஃபார்மேட்டில் சார் இருக்குன்னா லாக் எம் மைனஸ் லாக் என் ஃபார்மில் இருக்குது. லாக் எம் மைனஸ் லாக் என் ஃபார்மில் இருக்குது. அப்போ லாக் எம் மைனஸ் லாக் என்னா நமக்கு இந்த லாகரிதமிக் ரூல் என்ன சார்னா லாக் எம் பை என். அப்போ எம் இருக்கிற பிளேஸில் சீக்கன் எக்ஸ் என் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் இருக்கனால லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் பை என் ஃபார்மில் எழுதணும்னா லாக் சீக்கன் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் எப்படி சொல்லணும்னா லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் பை எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது இ பவரில் இருக்குது. அப்போ இ பவர் லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் பை எக்ஸ். அப்போ இ பவரில் இருக்கிற இந்த ஈயும் லாக் என்ன ஆயிரும் ரிமூவ் ஆயிருமா. அப்போ நமக்கு எது மட்டும் கிடைக்கும் சீக்கன் எக்ஸ் பை எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் பை எக்ஸ். சீக்கன் எக்ஸ் எப்படி சார் எழுதலாம் 1 பை காஸ் எக்ஸ்னு எழுதலாமா. அப்போ ஆல்ரெடி அங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன சார் சொல்லலாம் 1 பை எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். சொல்லுது புரியுதா. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்னது 1 பை எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இந்த
லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது லீனியர் இன் ஒய்யா, அப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஃபார்முலா இதில் ஸ்டார்ட் பண்ணும், ஒயில் ஸ்டார்ட் பண்ணுமா? அப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஃபார்முலா பாருங்கள், ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டெரிவேட்டிவ் என்ன வரும்? லீனியர் இன் ஒய்னா டிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஃபார்முலா ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் இந்த கியூங்கிறதையும் என்ன பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? 1/x cos x. அப்போ ஒய் இன்ட்டு 1/x cos x ஈக்குவல் டு இன்டரல் கியூ என்ன சார்? எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ இன்டரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1/x cos x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ ரைட் சைடில் பாருங்கள் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1/x cos x. இந்த எக்ஸ் காஸ் எக்ஸும் இந்த எக்ஸ் காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ இன்டரல் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணானது எக்ஸா? அப்போ லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒய் இன்ட்டு 1/x cos x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் y/x cos x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இந்த y/x cos x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன் சொல்லிடலாம். புக் ஆன்சருக்காக என்ன பண்ணுறோம்? இந்த டிவைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் காஸ் எக்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. அப்போ 2 டேர்மையும் ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ் காஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸை எக்ஸ் காஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சிஏ எக்ஸ் காஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் சி இன்ட்டு x cos x. அப்போ therefore y equal to x square cos x plus c into x cos xங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன். இதோடையே முடிச்சிடலாம். y/x cos x equal to x plus cனாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? புக் ஆன்சரில் புக்கில் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ் காஸ் எக்ஸை லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு வந்து இந்த 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணோம். y equal to x square cos x plus c into x cos xங்கிறது இந்த எக்ஸாம்பிள் 10.23யோட அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெக்கார்ட் சொல்யூஷன். ஓகேவா? அப்போ என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணோம்? கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சிங்கிள் எக்ஸ் சிங்கிள் ஒய் மட்டும் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே இருந்துச்சுன்னா அதோட பவர் என்னவாக இருக்கணும்? 1ன்னு இருக்கணும். சிங்கிள் ஒய் மட்டும் இருக்குன்னா அது லீனியர் இன் ஒய். லீனியர் இன் ஒய்னா dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மேட்டுக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணும். அதுவே சிங்கிள் எக்ஸ் மட்டும் இருக்குது சார், அதோட பவர் 1 இருக்குன்னா அது லீனியர் இன் எக்ஸ். எக்ஸ் மட்டும் அப்போ லீனியர் இன் எக்ஸ்னா அது என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் dx/dy ப்ளஸ் p எக்ஸ் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா என்னது? e பவர் இன்டகிரல் p இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே பிங்கிறது என்ன சொன்னால் ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய ஃபங்க்ஷன் தான் என்ன சொன்னால் பி. அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் q. ஓகேவா? அப்போ பி க்யூன்னு எடுத்துக்கிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் ரெக்கார்ட் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதுறோம். லீனியர் இன் ஒய்னா ஃபார்முலா ஒயில் ஸ்டார்ட் பண்ணும். லீனியர் இன் எக்ஸ்னா ஃபார்முலா எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இங்கே அதேமாதிரி டெரிவேட்டிவ் பாருங்கள், ஒயில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே டிஎக்ஸ், எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் டிஒய். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரி கியூவையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி அங்கே இன்டகிரேட் பண்ணி நமக்கு சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரெக்கார்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சம்முக்கு ரெக்கார்ட் சொல்யூஷன் பாருங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் காஸ் எக்ஸ்.